பவானி லைஃப் ஸ்டைல் மணி 7 தான் ஆகுது. ஆனால் வெயில் பார்த்திங்களா மண்டை எப்படி பொழக்குது, அந்த அளவு பொழக்குது. செடிக்கு நைட்லேயும் தண்ணி ஊற்றணும், இப்போ பலபடி தண்ணி ஊற்றணும்னு செடிக்கெலாம் வாடின மாதிரி ஆயிடுது. நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ப்ரௌன் மூங் ஊற போட்டேன். இதை கொஞ்சம் சுண்டலும் பண்ணிடலாம், கொஞ்சம் சப்பாத்திக்கு கிரேவியும் பண்ணிடலாம். இன்றைக்கி பிஸ்கெட் கொஞ்சம் தைரஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெயில் அடிக்கல, அதனால் கொஞ்சம் முட்டை சிக்கன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தா நல்லது. பயங்கர வெயில் அடிக்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் வெயில் காலத்தில் உங்கள் பப்பீஸ்க்கு என்ன கொடுக்குன்னு சொல்லுங்கள். இட்லி தான் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 தட்டு தான் ஊற்றினேன். 3 தட்டு ஊற்றினா மிச்சம் இட்லி வருது. சிலப்போ ஒரு சாப்பிடுவார், சிலப்போ சாப்பிட மாட்டா இருக்கா. குறைய தான் ஊற்றிருக்கேன். வேணும்னா அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். ப்ரௌன் மூங் சப்ஜி பண்ண படம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வாங்க சப்ஜி பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு, உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், இதெல்லாம் தனியாக போடலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சமாக ப்ரௌன் மூங், கொஞ்சமாக தண்ணி, 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, காயப்பொடி, சுண்டலை கட்டிடுவோம். நம்ம சுண்டல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஜி ரெடி. உருளைக்கிழங்கு ப்ரௌன் மூங் சப்ஜி ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இனிப்பு பணியாரம், இவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். கார பணியாரத்தோட இனிப்பு பணியாரம் ரொம்ப பிடிக்கும். ஊற்றிடலாம் வாங்க. சாமிக்கு கொஞ்சோண்டு சுண்டலும் சீனியும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சேர்ஸ். ஒரு டீயை குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். சரிங்களா? நீங்களும் டீ குடிச்சிட்டிங்களா இல்லையா? பணியாரமும் ஒரு பக்கம் வெந்துட்டு ஒரு பக்கம் மாற்றி போடலாம். இனிப்பு பார்த்திங்களா? வெல்லம் சீனி அந்த கடாயில் அப்படியே இந்த பணியாரத்தை வாழ பிடிக்கிது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்வீட் பணியாரம் ரெடி. இங்கே ஒரு பேட்ச் ஊற்றி வச்சுருக்கேன். இதுவும் ரெடி ஆகிட்டு இதை அவருக்கு கொண்டு கொடுத்துடலாம். மீன்ஸ் வாங்க இப்போ நம்ம சப்பாத்தியை பண்ணிடுவோம். நம்ம சப்பாத்தி புல்கா ரெடி. இதுக்கு எதுவுமே ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணலை. இவருக்கும் பிடிக்காது ஆயில், பையனுக்கும் பிடிக்காது. நம்ம புல்கா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்பாத்தி எல்லாம் பண்ணியாச்சு. அம்மா இந்த மாதிரி இட்லி எடுத்துகிட்டு கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை இட்லி பண்ணிடலாம். ஏன் அப்படி பண்ண போகிறோன்னா, இட்லி மாவு பிடிக்கல பார்த்திங்களா? இட்லி கல் மாதிரி இருக்கும். பையன் சாப்பிட மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணால் சாப்பிட்டு பாருங்கள், வேஸ்ட் ஆகிரும். சப்பாத்தி கையோடு பேக் பண்ணிடுறேன். இந்த பிளேட்டுக்கு நான் தேவையான இட்லி கட் பண்ணி வைக்க. இட்லி கட் பண்ணிவிட்டேன். வாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து கொஞ்சம் போட்டேன், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சமாக உப்பு, கட் பண்ண இட்லி பொடி 2 ஸ்பூன் போடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மல்லி. நம்ம பொடி இட்லி ரெடி. பொடி இட்லிக்கு சின்ன சட்னி, தேங்காய், வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு. சப்ஜின்னு பேக் பண்ணிட்டேன். இது பையனுக்கு, இது இவருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் ஆறட்டும், சட்னி இறக்கிடலாம். எங்கள் பையனுக்கு நேரம் ஆகிட்டா ஒரு சலூனில் போய் சாப்பிடுவாராம். பேக் பண்ண சொல்லித்தரலாம். சட்னிக்கு குறைய பொடி, ரொம்ப இல்லை குறைய உப்பு. சட்னி அரைச்சாச்சு. வாங்க கொஞ்சம் தாளிச்சிடலாம். சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆகிட்டு லேசாக உப்பு பற்றல. ஆனால் எங்கள் பையனுக்கு உப்பு பிடிக்காது. நம்ம ஃப்ரை இட்லி சட்னி. வாங்க இப்போ இந்த கேஸை க்ளீன் பாத்திரத்தை தேய்ச்சி நம்ம பரப்படும். விறுவிறு நேரம் ரொம்ப ஆகிட்டு. ராத்திரி வச்ச சாப்பாடு பார்த்திங்களா? அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். எனக்கு இது மத்தியானம் சாப்பாடு. ரொம்ப டிஃபன் ரெடி. சுத்தமாக கூட சோறு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு ஊறுகாய், வீட்டில் பண்ண ஊறுகாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 3-4 மாதம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலையில் சாப்பிட்ற கொஞ்சோண்டு நம்ம இட்லி எடுத்துக்கலாம். எனக்கு கடையில் போய் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட். அவர் சாப்பிட போய் 2-3 இனிப்பு பணியாரம் இருக்குது, அதே வச்சுக்கலாம். இனிப்பும் காரையெல்லாம் கலந்து சாப்பிடுவோம். மிச்சம் மீதி எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் வரேன். பவானி லைஃப் ஸ்டைலுக்கு ஆதரவு தாங்க. பவானி லைஃப் ஸ்டைலுக்கு ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இது மாதிரி வீடியோ போட முடியல. வேலையும் போகிறேன், வீடியோவும் போடுறேன், வீட்டு வேலையும் பார்க்குற சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ. இன்றைக்கி திருநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் தட்ட பை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.